டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தகவல் பொருள்கள் கொடுக்கப்படுகிற தகவல்களை பகுப்பாய்ந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு துல்லியமான விடைகளை காணுதல். இதுதான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுடைய மெயின் மோட்டிவ். எக்ஸாம் இது வந்து யூபிஎஸ்சி, அப்புறம் வந்து பேங்கிங்கில் மெயினாக கேட்பாங்க, எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. இதெல்லாம் இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இது. ஏன்னா இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் பண்ண நம்ம பார்த்தாலும் ரீசனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ நம்ம த்ரூ அவுட் எக்ஸாம், நீங்கள் என்ன படித்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி மேஜர், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்ஸ், எதுவாக இருந்தாலும் வந்து நமக்கு இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதால் தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம மேலே ஒரு இதுவாக போடுறேன் நான் இந்த வீடியோவை. நம்பர்ஸ் வந்து டேட்டாவுக்கு ரொம்ப நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். டேட்டா அப்படின்னு சொன்னாலே நம்பர் தான் மெயினாக. சில நம்பர்ஸ்லாம் பெருசாக இருக்கும், டேட்டாலாம் பெருசாக இருக்கும், ஆனால் கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும். நம்ம we have to break that data into our need. அதுக்கப்புறம் only then we can solve the sums. Okay. Data interpretation. Tables, graphs made easy. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. சின்ன கிளாஸஸ் 6th, 7th, 8th, 9th, 10th, ஈவன் +1 +2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10th வரைக்கும் நீங்கள் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் ஒரு மெத்தடாலஜிக்காக நம்ம இதை பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக பார்த்துருக்க மாட்டோம் நம்ம. திஸ் இஸ் த வே ஹவு a data has to be interpreted so as to solve the questions. What are the kind of questions that have been given? We can get the solution for the questions. So the methods வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதிரி பார்க்க போகிறோம். அதாவது we are trying to get the reinforcement of whatever you have studied in the smaller classes. அதுதான் என்னோட மெயின் மோட்டிவே. ஓகேங்களா? After this lesson you will be able to understand data in tables and charts, read and interpret information, answer questions quickly, improve your exam speed. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மெயின் மோட்டிவ்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த வீடியோனுடைய. இது எப்படின்னு பார்ப்போம். அதை ஆயிரக்கணக்கான டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்லோட் ஆகினே இருக்கும் தொடர்ந்து. இப்போ நேராக போய்ட்டு நீங்கள் ஒரு 6 months நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து எல்லாமே ஆக்சஸ் ஆகிடும். அது வரைக்கும் வந்து லிமிட்டடாக தான் ஆக்சஸ் ஆக முடியும். புரியுங்களா? உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டலில் வந்து என்னெல்லாம் பின்னாடி நம்ம சொல்ல போகிறோம், நான் இதே வீடியோவில் சொல்கிறேன். நான் எல்லாமே வந்து லிமிட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். போக போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகினே போகும். அந்த எத்தனை டெஸ்ட்டு, எவ்வளோன்னு டெஸ்ட்டு, உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அக்யூரசி, அந்த போடுற மேக்ஸ் போடுற இது அக்யூரசி, அதுக்காகவே உள்ள ப்ராக்டிஸ் எல்லாமே. இது மாதிரி நம்ம தான் நிறைய பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி I want you to be benefited out of this. Okay. What is data interpretation? Data interpretation is reading data and answering questions. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி ஒரு டேட்டா, மெயின் டேட்டா கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இப்போல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க, நம்ம பண்ணுறோம். நம்ம ஸ்டூடெண்ட்டு, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த மார்க்ஸ் தே ஹேவ் அப்டைன்ட் இன் அன் எக்ஸாம் கொடுத்துருக்கு. ராம் வந்து 50 marks, ரவி 60, மீனா 70, சீதா 80. இதுதான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டேட்டா. ஃபண்டமெண்டல் டேட்டா ஹேஸ் பின் கிவன். நம்ம பார்த்த உடனே நமக்கு என்னெல்லாம் தோணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க் பார்த்தா தெரியுது. அதில் வந்து யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, யார் கம்மியாக எடுத்துருக்காங்க, குறைவாக எடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது இல்லையா? அது கவனிக்கிறோம் இல்லையா? தட் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன். ஒரு ஆங்கிளில் நம்ம ஒரு தகவலை எடுத்துருக்கோம். எது அதிகம், யார் குறைவு. சீதா அதிகமாக 80 மார்க்கு, ராம் வந்து குறைவாக 50 மார்க். இது வந்து நமக்கு எடுத்த ஒரு தரவு. புரியுங்களா? ரைட்டு. இது ஆவரேஜ் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி, எல்லா மார்க்ஸையும் கூட்டிட்டு அதை எத்தனை ஸ்டூடெண்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் வந்துடும். 50, 60, 110, 180, 260, 260 டோட்டல் மார்க்ஸ். அதை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்?
என்ன வரும் பார்ப்போமா? 260 divided by 4 gives 65. இப்போ ஆவரேஜ் மார்க் வந்து 65. கரெக்டாக நான் சொன்னது கூட்டி பாருங்க. 50 60 110 110 70 180 180 80 260. கரெக்ட். 260 divided by 4 is equal to 465. இப்போ 260ல மொத்தம் 260 இல்லையா? பாருங்க, இந்த பை சார்ட்டில் இது வந்து பார் சார்ட், இது பாராக நிற்குது இல்லையா? இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. இதெல்லாம் இந்த பார் சார்ட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதை மற்ற 4 ஸ்டூடெண்ட் நேம்லாம் இந்த பக்கம் இருக்குது. கீழே எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுலாம் வந்து ஆக்சுவல் மார்க்ஸ். ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம்னா லிமிட் இருக்கும், 100 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 100 மார்க்ஸ் லிமிட். இதில் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்க முடியும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை கிராஃபில் பார்த்துருப்பீங்க. இதே தான். இப்போ இது வந்து பார் சார்ட்டு. இதே ரைட் கார்னரில் பாருங்கள், பாட்டம் கார்னரில் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இந்த பாயிண்ட் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் பாயிண்ட், எக்ஸாக்ட் பாயிண்ட்டாக. இங்கே பாராக காமிச்சிருக்கோம், இங்கே வந்து ஒரு பாயிண்டாக காமிச்சிருக்கோம். புரியுங்களா? ஸோ இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது பார் சார்ட் ரெப்ரசன்டேஷன். இது வந்து பை சார்ட்டில் காமிக்குது. டோட்டல் மார்க்ஸில் 100 மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் வந்து 260 இல்லையா? அதில் வந்து ராம் எடுத்த மார்க்ஸ் வந்து 19.2%, ரவி எடுத்தது வந்து 23.1%. அதாவது ரவி எடுத்து 60 மார்க்கு, டோட்டல் மார்க் 260. இந்த இது வந்து 260 டிகிரியாக பிரிக்கணும். ஆக்சுவலாக 360, நம்ம 260 பிரிச்சுப்போம். நம்ம பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தர் எடுத்ததை வந்து அந்த பர்சன்டேஜை மட்டும் நம்ம இது பண்ணுவோம் நம்ம. புரியுங்களா? இது வந்து பை சார்ட்டு. பை சார்ட்டை விட இது ரெண்டுமே ஈஸி. பை சார்ட்டு கரெக்டாக பண்ணணும் நம்ம. புரியுங்களா? எந்த டோட்டல் மார்க்கு அதில் இவங்க எடுத்த மார்க்கினுடைய பர்சன்டேஜ் அதை காமிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதாங்க வந்து நம்ம டேபிள்ஸில், இது டேபிள், இது சார்ட்ஸ் ரெண்டும், இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்படி தான் நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. திஸ் இஸ் வாட் வி கால் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா இன் கிராஃபிக்கல் மாடல்ஸில் நம்ம பண்ணுறோம். நம்ம திஸ் வே ஹவ் வி டூ இட். நெக்ஸ்ட்டு, ஒய் டேட்டா இன்டர்பிரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். டேட்டா இன்டர்பிரேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும். புரியுங்களா? 10 பேர் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க வச்சிங்களேன். கிளாஸில் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. ஒரு மார்க், ஒவ்வொருத்தர் ஒரு மார்க் எடுத்துக்கிறாங்க. ஹெட்மிஸ்டர் ஸ்கூலுக்கு கேட்குறாரு, என்ன உங்கள் கிளாஸில் ஆவரேஜ் மார்க் என்னன்னா, ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவீங்க? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எடுத்த மார்க் டோட்டல் எல்லாத்தையும் கூட்டி அதை 40ஆல் டிவைட் பண்ணீங்க. அதுதான் ஆக்சுவல் ஆவரேஜ் மார்க் ஆஃப் த கிளாஸ். மேக்ஸில் வந்து ஆவரேஜ் என்ன அந்த கிளாஸில் மார்க்கு, ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தா 65 or 66 வரும். டோட்டல் மார்க்ஸை கூட்டி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து லைஃப்பில் டெய்லி பார்க்குற விஷயம் இதெல்லாம். ஸோ இது மேக்ஸுக்கு மட்டும் இல்லை, ரீசனிங்ஸுக்கு, எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் டேட்டா இன்டர்பிரேஷன். இது ஓகேங்களா? இது நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய மார்க் எடுக்க முடியும் உங்களால் எக்ஸாமில். நான் சொல்ல வந்தது 3 years கழிச்சு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சியோ இல்லை யூபிஎஸ்சியோ அல்லது நெட்டு, ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? பேங்கிங், அப்புறம் எஸ்எஸ்சி, இதில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் படிச்சு மேஜர், உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருப்பீங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் கிராஜுவேஷனில் இருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துருக்கலாம், ஃபிசிக்ஸ் எடுத்துருக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கலாம், அல்லது காமர்ஸ், பிகாம், அக்கௌண்டன்சியாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மைண்டை வந்து ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இது. டேபிள் டேட்டா, எப்படி நம்ம டேபிள் டேட்டா உங்களுக்கு தெரியும். இப்படிதான் வந்து ஒரு ராம் வந்து 50 மார்க்குங்க, ரவி 60 மார்க்கு, மீனா 70 மார்க்கு, சீதா 80 மார்க்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இப்படி டேபிளில் போட்டு காமிப்போம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டேபிளில் காமிக்கிறது டேட்டா இன்டர்பிரேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி மோடு. இது அடுத்தது. இப்போ இதில் வந்து யார் ஹையஸ்ட் மார்க், இதை மாதிரி நம்ம காமிச்சாதான் ஹையஸ்ட் மார்க் என்னெல்லாம் சொல்லணும், பார்த்தோன்னா சொல்ல முடியும். வரிசையாக வாயில் சொல்லிட்டா இல்லை எழுதிட்டு, இன்னும் வரிசையாக லைனில் எழுதிட்டா உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக உட்காந்து தேடி பார்த்தா கண்டுபிடிக்கணும். ஆனால் இது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த டேட்டா இன்டர்பிரேஷனை வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஹையஸ்ட் மார்க் வந்து 80, லோயஸ்ட் மார்க்கு ராம் 50. புரியுங்களா? ஸோ டோட்டல் மார்க் என்னது? 50, 60, 70, 80 கூட்டினா 260.
ஆவரேஜ் மார்க் என்ன 260 divided 4 65 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இதுதான் இது பார் கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ணணும் இப்போ ராம் எடுத்த மார்க்கு 50 மார்க் இது ரவி வந்து இது 60 மீனா அது 70 சீதா அது 80 இந்த மார்க்கை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறோம் ஒரு பாரா சரிங்களா நிறைய இது வந்து கீழே எக்ஸாக்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நேம் ஸ்டூடெண்ட்ஸ் நேமு ஒய்ஆக்ஸ் எல்லாம் வந்து the marks they have obtained ஓகேங்களா ஹையஸ்ட் இந்த பாரோட ஹையஸ்ட் தான் வந்து வேல்யூ இது ஹையஸ்ட் வேல்யூ இது ஹைட் தான் வந்து வேல்யூ புரியுங்களா இது ஹைட் வந்து இவ்வளோ இருக்கு இது எங்க 80 கிட்ட இருக்கு ஸோ சீதாவோட மார்க் 80 இப்படி தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இப்படி தான் நீங்கள் 10th 6th 7th 8th நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க விச் இஸ் ஹையஸ்ட் விச் இஸ் லோயஸ்ட் பார்த்ததுல இது ஹையஸ்ட் இது ஹைட் இந்த பார் ஹைட் கம்மியாக இருக்கு ஸோ இது வந்து லோயஸ்ட் ஓகேங்களா பை சார்ட் டோட்டல் மார்க் 60னா 260னா ராம் எடுத்து 50 மார்க்ஸ் அப்போ என்ன பர்சன்டேஜ் அது 50 ஆஃப் 50 by 260 into 100 அதுதான் வந்து பர்சன்டேஜ் அப்போ ராம் எடுத்தது வந்து 19.2% மார்க் எடுத்துக்கிறான் டோட்டல் 260னா 19.2 சீதா எடுத்தது 30.8% மார்க்கு மீனா எடுத்தது 26.9% மார்க்கு ரவி எடுத்தது 23.1% மார்க் டோட்டல் மார்க் இது புரியுங்களா அதில் இவங்க எடுத்தது ரவி எடுத்தது 23.1 இது எப்படி வந்தது நமக்கு இதெல்லாம் 250 ராம் எடுத்தது 50 டிவைடட் பை 260 டோட்டல் மார்க்ஸ் இன்ட்டு 100 பர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு அதான் மெத்தட் ஃபார்முலா அது புரியுங்களா ஸோ இப்படி எடுத்தோம் நம்ம திஸ் இஸ் த வே ஹவு பை சார்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் த டேட்டா கிவன் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து ஒரு கேள்வி ஈச் பார்ட் இஸ் ஈக்குவல் ஈச் பர்சன்டேஜ் எக்ஸாம்பிள் 50%னா ஆஃப் ஆக்சுவலாக பொதுவாக ஜென்ரலாக வந்து ஒரு சர்க்கிள் வச்சிங்களேன் அதில் 50%னா பாதி இல்லையா அப்போ செமி சர்க்கிள் ஆகிடும் 25%னா குவார்டர் ஆகிடும் ஓகேவா இது ஜென்ரல் ஐடியா இது ஞாபகம் வச்சுங்க ஈஸி மெத்தட் டு சால்வ் டிஐ ரீட் த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிங்க நோ வாட் டு ஃபைண்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஆஸ்க்டு இன் த கொஸ்டின் அதுதான் முதல் தேவை முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா 50% சம்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்கன்னு அர்த்தம் provided that you should know the formula, the required definition, etc. இதெல்லாம் தெரிஞ்சு கொஸ்டின் புரிஞ்சுதுன்னா நீங்கள் சம்ஸை போட்டுட்டீங்கன்னு அர்த்தம் அப்புறம் அதில் உள்ள ஃபைன் டேட்டா பொதுவாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க வச்சிங்களேன் ஒரு கட்டுரை படிக்கிறீங்க கட்டுரையில் அங்கங்கே நம்பர் இருக்கும் நம்பர் இருக்கிற கட்டுரை வந்து ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது நம்பர் இருக்கிற கட்டுரை எல்லாரும் படிக்கிறாங்க நம்பரே இல்லாத கட்டுரை வெறும் வேர்ட்ஸ் மட்டும் வச்சுங்களேன் அதை படிக்கிறவங்க எண்ணிக்கை குறைவு பொதுவாகவே வந்து எண்கள் வந்து கவனத்தை கவரும் புரியுங்களா ஸோ ஃபைன் டேட்டா நமக்கு தேவையான நம்பர் நமக்கு தேவையான டேட்டா அதை கண்டுபிடிக்கணும் நமக்கு அந்த கேள்வி புரிஞ்சிச்சு இல்லையா அப்போ எது தேவையோ அதை கண்டுபிடிப்போம் நம்ம குறைவான மார்க் எது டக்குன்னு தேடுவோம் ராம் வந்து குறைவாக எடுத்துக்கிறார் 50 அதுதான் ஆன்சர் ஸோ 50 தேடி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதுதாங்க கொஸ்டினுக்கு கால்குலேட் கேர்ஃபுல்லி ஆவரேஜ் பார்க்கறது கரெக்டாக பண்ணணும் நீங்கள் யோசிக்கலாம் என்ன சார் கூட்டுறது கழிக்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிஸாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க எல்லாருக்கும் கூட்ட தெரியும் எல்லாரும் கழிக்க தெரியும் டிகிரி படிக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து அது பிரச்சனை இல்லை இப்போ எக்ஸாமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கணக்கு போடணும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் தப்பு இல்லாமல் பண்ணணும் ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட்டாக போடணும் தப்பு இல்லாமல் போகணும் அதுக்கு யூ நீட் ப்ராக்டிஸ் சும்மா 2 ப்ராக்டிஸ் 3 ப்ராக்டிஸ் இல்லை 100கணக்கான முறை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த 3 வருஷத்தில் 3 இயர்ஸில் நான் சொல்கிறது நீங்கள் ஒரே வாரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் 100கணக்கான டெஸ்ட்டுங்க அட்டன் பண்ண போகிறதில்ல வாரத்தில் ஒரு டெஸ்ட்டு வாரத்தில் ஒரு 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் நீங்கள் உட்காந்து இன்னும் மெஞ்சி போனால் எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த டெஸ்ட்டு அது வேகமாக இருக்கும் வேகமாக போகும் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கலாம் அந்த ஸ்பீடை மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேகமாக போகணுன்ட்டு எந்த அளவுக்கு வேகமாக போதும் அவ்வளோ வேகமாக நீங்கள் கழிக்க வேண்டியிருக்கும் கூட்ட வேண்டியிருக்கும் பெருக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த வந்து உங்களுக்கு ஸ்பீடை கொடுக்கறது இது ஓல்டு மெத்தடு ஆனால் என்றைக்குமே ஓல்டு மெத்தட் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் புரியுங்களா புது மெத்தட் வந்து நம்ம பிரெயினை வந்து அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்குமே வழிய பர்மனெண்ட் பெனிஃபிட் தராது நம்ம கொடுக்குற மெத்தட் வந்து பர்மனெண்ட் பெனிஃபிட் நீங்கள் எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் கரெக்டாக இருக்கும் அக்யூரசி வில் பி மெயின்டைன்ட் புரியுங்களா ஸோ
கால்குலேட் பண்ணும்போது அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். ஆவரேஜ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது கரெக்டாக பண்ணணும். மெத்தட் படி கரெக்டாக பண்ணணும். கணக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு செக் பண்ணுங்க எங்கன்னா தப்பு பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. எல்லாருமே சொல்கிறது தான் அது. பொதுவாக என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவோம், நம்ம தப்பாக படிக்கிறதே வந்து கொஸ்டினை படிக்கிறதே தப்பாக படிச்சிடுறது. எப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கட்டுரையில் வந்து கட்டுரை படிக்கிறான் நியூஸ் பேப்பரில், எந்த ஒன்று ஆர்டிகல் மேகசின் ஆகட்டும், சோவனியர் ஆகட்டும், ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது எங்கெல்லாம் நம்பர் நிறைய நம்பர் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க எல்லாருமே. அந்த இன்ட்ரெஸ்ட் சில சமயத்தில் விவகாரம் ஆகிடும். கொஸ்டின் படிக்கும்போது வேகமாக படிச்சுட்டு நம்ம நம்பரை டக்குன்னு நம்பரு 2-3 வார்த்தைகள் பிரெயின் வந்து ஃபுல்லாக எல்லா எழுத்தும் கூட்டி படிக்காது. நீங்கள் பிஎஸ்சி பிஏ பிகாம் டிகிரியில் இருக்கீங்க, உங்கள் பிரெயின் வந்து படிக்கிறது ஜம்ப் ஆகும். ஒரு வார்த்தையோட ஒரு வாக்கியத்தில் முதல் எழுத்து அது எத்தனை எழுத்துக்குதுன்றது பிரெயின் உங்களை அறியாமல் கால்குலேட் பண்ணும். 3 எழுத்தா, டீல ஆரம்பிக்குதா, அப்போ தேவா இருக்கும் டக்குன்னு. அது மாதிரி அது பார்க்கும்போதே பார்வையிலேயே வந்து அடுத்த வார்த்தையோட அடுத்த கடைசி எழுத்து அது 5 எழுத்து வார்த்தையா 4 எழுத்து வார்த்தையா, பிரெயின் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். கம்ப்ளீட்டாக வந்து பண்ணும்போது இதெல்லாம் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம தப்பாக வந்து வார்த்தைகளை படிச்சிடுவோம், அல்லது தப்பாக பிரெயின் அதை கன்சீவ் பண்ணிடும். அந்த பர்செப்ஷன் தப்பாகிடுச்சுன்னா கணக்கு தப்பாயிடும். அதால் 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை திருப்பி படிங்க. கால்குலேஷன் மிஸ்டேக் வருதுன்னா கால்குலேஷனில் தப்பு வரும். அதில் ஒரு சம் போடும்போது வேகமாக நான் சொன்னேன், டக்குன்னு பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி தேர்ட் ஸ்டெப் போயிடும். பிரெயின் உடனே தேர்ட் ஸ்டெப்லேருந்து கணக்கு எழுத ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டு செகண்ட் ஸ்டெப் விட்டுருவீங்க. புரியுங்களா? ஸோ அப்போ வந்து ஏதோ இடத்துல கால்குலேஷன் தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் எழுதுனீங்கன்னா நீங்கள் செக் பண்ண முடியும். எழுதாமல் நீங்கள் தேர்ட் ஸ்டெப்லேருந்து கணக்கு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தவறாயிடும். புரியுங்களா? தவறு சரி பண்ண முடியாமல் ஆகிடும். அப்புறம் கொஸ்டினை கரெக்டாக ப்ராப்பராக படிக்காமல் இருக்கிறது. அதால் 2-3 முறை படிக்கணும் அதை கொஸ்டின்ஸை. இப்போ ப்ராக்டிஸ் பார்ப்போம். என்ன மாதிரி சம்ஸ்லாம் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு இப்போ ஒரு ப்ராக்டிஸ்க்காக. ஒரு வீட்டில் இருக்கிற பொருளுடைய எண்ணிக்கை, ஒரு கடையில் வீட்டில் இல்லை கடையில் ஏன்ற ஐட்டம் சும்மா பேர் வச்சுங்க, ஒரு பியூரோன்னு வச்சுங்களேன். ஏன்னா பியூரோ, பின்னா ஒரு காட்டு, சீனா சேரு, டினா வந்து ஸ்டூல்ஸ், ஏதோ சம்திங் லைக் தட். ஓகே, ஒரு ஃபர்னிச்சர், டி பாய், இது மாதிரி ஏதோ ஒன்று. ஏன்ற ஐட்டம் வந்து 20 ஐட்டம் இருக்குது, 20 நம்பர் இருக்குது. 20 ஐட்டம் இல்லை, 20 நம்பர். பின்ற ஐட்டம் 30 நம்பர், சி வந்து 40 நம்பர் இருக்குது, டின்ற ஐட்டம் வந்து 10 நம்பர்ஸ் இருக்கு. ஒரு கடையில் 4 ஐட்டம் தான் இருக்குது. இப்போ அவங்ககிட்ட அதில் ஒவ்வொருத்தரும் உள்ள எண்ணிக்கை கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் எவ்வளோ பொருள் இருக்குது? 20, 30, 50, 90, 100, மொத்தம் 100 நம்பர் இருக்கு டோட்டலாக. 4 ஐட்டம் சேர்த்து. இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சது. அதிகமாக இருக்குது என்னது? சின்றது அதிகமாக இருக்குது. குறைவாக இருக்கிறது டி. புரியுங்களா? ரைட். ஏ வந்து 20, பி 30 இருக்குது. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ கூட்டினீங்க இல்லையா? 100. ஹையஸ்ட் ஐட்டம் என்னது? எது ஹையஸ்ட்டு? சி. இதுதான் வந்து ஹையஸ்ட்டு. லோயஸ்ட் ஐட்டம் என்னது? 10. எது? டி. அதுதான் லோயஸ்ட்டு. ஆவரேஜ் என்னது? டோட்டலாக கூட்டம் 100. 100 4ஆல் டிவைட் பண்ணால் வரும் 100 டிவைட் பை 4 என்ன வரும்? இதெல்லாம் வந்து மைண்டில் நீங்கள் செய்யணும். 100 divided by 4 that gives 25%. 25 ஆவரேஜாக வந்து அந்த கடை 25 பொருள் அவ்வளோதான். கண்டிப்பாக 25க்கு மேலே தான் இருக்கும், 25 கீழே இல்லை அப்படின்றது தான் வந்து பர்சன்டேஜிங். இது ஆவரேஜிங்க. சரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி. பி எவ்வளோ, டி எவ்வளோ? பிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பி வந்து 30, டி வந்து 10. அப்போ 20. 30 - 10 20. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இது இப்படி தாங்க கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் ஐடியாங்க, ஃபண்டமெண்டல் ஐடியா. ஏன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு போனால் தான் உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹார்டான கொஸ்டின்ஸ்லாம் பின்னாடி வருது, ரொம்ப ஹார்டு. அதெல்லாம் வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஒரு சில ஏஐ கன்ஃபியூஸ் ஆகிட்டு விட்டுருது. இது வேற ஐயில் நம்ம கேட்டு அதுக்கு தர ஆன்சரை வந்து இன்னொரு ஐயில் ரெஃபர் பண்ணி, இது ரெண்டும் தரத இன்னொரு ஐயில் ரெஃபர் பண்ணி நம்ம
ஆன்சர் எடுக்கிறோம், நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுறோம். புரியுங்களா? அதெல்லாம் வந்து ஹார்டானதெல்லாம் பின்னாடி வருது. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி இதை பேஸ் பண்ணி சம்ஸ் டெஸ்ட் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கு போக முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தடில் நம்ம பயணம் செய்யணும். ஓகேவா? ஒரு சின்ன டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சிட்டி, ஏன் இந்த சிட்டியில் 100 millions, let us assume the 100 is 100 million, 100 stands for 100 million. B in the cityயில் population 200 millions, C in the cityயில் population 150 millions, D in the cityயில் 250 millions population. ஓகே, அதிகமாக இருக்கிறது Dயில் தான், ரொம்ப குறைவாக இருக்கிறது A. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஹையஸ்ட் பாப்புலேஷன் எது? நீங்கள் பார்க்காம சொல்ல தேவையில்லை, பார்த்தே சொல்லுங்க. ஹையஸ்ட் பாப்புலேஷன் D 250. D இந்த சிட்டி வந்து அதுதான் ஹையஸ்ட்டு. ஓகேங்களா? D கரெக்ட். அப்படின்னா இப்போ தாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. புரியுங்களா? எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொன்னாலே இப்படி தான் வரும். மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும், இல்லை 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டோட்டல் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ ஆச்சு? டோட்டல் பாப்புலேஷன் கூட்டி பாருங்க. 100, 300, 450, 500, 700, 700. டோட்டல் பாப்புலேஷன் 700. ஓகேங்களா? ரைட்டு. ஆவரேஜ் வந்து 700 பை எத்தனை? 4 சிட்டி நம்ம. ஸோ அப்போ டிவைட் பண்ணோம். 700 divided by 4 cities. Total population divided with the number of cities, 175. ஸோ 175 ஏ தான் கரெக்ட். அந்த ஏவை மார்க் பண்ணணும். ஓகேங்களா? லோயஸ்ட் வந்து எது? லோயஸ்ட் சிட்டி வந்து எது? ஏ தான். ஓகேங்களா? அடுத்தது டிஃபரன்ஸ் டி மைனஸ் ஏ என்னது? டி வந்து 250, ஏ வந்து 100. அப்போ 180 தான் வந்து டிஃபரன்ஸு. புரியுங்களா? பி வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இது இந்த டேட்டா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது இல்லையா, இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 700 கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் உடனடியாக பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து டேட்டா தீஃப்னு நிறைய இருக்கிறாங்க. நம்ம இன்டர்நெட்டில் டேட்டா தீஃப் நிறைய இருக்காங்க. இது வந்து எங்களுடைய சுய உழைப்பில் வந்து உருவாக்குறது. நாங்கள் எங்கேயும் காப்பி பண்ணி தரது கிடையாது இதெல்லாம். புரியுங்களா? அதெல்லாம் வந்து நாங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் நினைக்கிறத ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. புரியுங்களா? ஒரு மந்த் எடுத்துக்கிட்டா அதுலேருந்து உங்களால் மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் டெஸ்டினுடைய நம்பர் வந்து ஒரு 200 இருக்கும். அது தேவைக்கு அதிகமானது. நிறைய ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். புரியுங்களா? நம்ம வச்சுருக்கிறது வந்து 2022 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது, அடுத்த 3 இயர்ஸுக்கு. ஆனால் அதை விட ஆயிரக்கணக்கான எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அது ஆக்சுவல் வந்து ரெக்குயர்மெண்ட். அது நிறைய ப்ராக்டிஸ் வேணுன்றவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வச்சுருக்கோம் நம்ம. புரியுங்களா? அது ஆயிரக்கணக்கில் இருக்காது. அதனால் அது நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா யூ வில் பி த கிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.